அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு. வழிபாட்டு முறையிலே விளக்கேற்றி வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியது. வீட்டில் டெய்லி விளக்கேற்றி வச்சு சில மந்திரங்களை நம்ம உச்சரிக்கிறப்ப அந்த தெய்வங்களே நமக்கு அந்த விளக்கில் எழுந்தருளி அருள் புரிவதாக ஐதீகம் இருக்குது. அப்படி தீபங்கள் ஏற ஏற வீட்டில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட எதிர்மறை ஆற்றல்களும் போகும், கஷ்டங்கள் எல்லாம் போகும். அப்படி இறுக்கமான நிலைமை நம்ம குடும்பத்தில் ஏதாச்சும் இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதை நம்மளே கண்கூடாக பார்க்கலாங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் நம்ம ஒரு குறிப்பிட்ட விளக்கை நம்ம ஏற்றி வழிபட்டோன்னா நமக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே இந்த தீப வழிபாடுங்கிறது ரொம்ப எளிமையாக எல்லாராலையுமே செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நம்முடைய பல பரிகாரங்களுக்கு நிறைய செலவுகள்லாம் பண்ணணும், ரொம்ப அதற்கான பூஜைக்கான அந்த பொருட்கள் வாங்கணும், அப்படி நிறைய ஒரு ஐதீகங்கள் இருக்குது. ஆனால் தீபங்கள், அதுவும் நம்முடைய வீடுகளில் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த ஒரு தீப வழிபாட்டை மட்டும் செஞ்சு பாருங்களேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் எங்களுக்கு நடக்கவே இல்லைம்மா அப்படிங்கிற பல விஷயத்துக்கு நம்ம வீட்டில் ஏற்ற போகின்ற இந்த தீபமானது நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும், நமக்கு நல்லபடியான அந்த வழியை காமிச்சு கொடுக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீப வழிபாட்டு முறை தாங்க இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைங்கிறதே மங்களகரமான ஒரு நாளாக கருதப்படுது. நம்முடைய வீட்டில் பெண் தெய்வ வழிபாடு, அம்பிகையுடைய வழிபாடுகள், மகாலட்சுமியுடைய அந்த ஐஸ்வர்யங்கள், இது எல்லாத்துக்கும் உகந்த நாளே வெள்ளிக்கிழமை தான். நவகிரகத்தில் வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிரனுக்கு ஒரு உரிய நாள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைச்சி ஒருத்தங்க ரொம்ப உயர்ந்த நிலைமையில இருந்து ஒருத்தருடைய சுக போகங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய அந்த யோகங்கள், எல்லா விதமான நலன்கள், இது எல்லாமே ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்மளே பல பேருடைய வாழ்க்கையில் நம்மளே சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு சுக்கிரதசை அடைச்சிருச்ச போல இருக்குது, அதனால தான் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு. ஏன்னா இப்படி எல்லா விதமான காசு, பணம், அந்த சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த யோகத்தை தரக்கூடியதே வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் தான். அப்படி வெள்ளிக்கிழமையில் நம்ம வழக்கமாக வழிபாடு செய்கிறதோட மகாலட்சுமியுடைய அருள் கிடைப்பதற்கு இந்த விசேஷமான விளக்கு பரிகாரத்தை செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை இப்படி விளக்கேற்றி வழிபடுறப்ப நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பிட்ட அந்த ஒரு நேரத்தில் நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் உங்கள் வீடுகளில் விளக்கு ஏற்றி பாருங்கள். உங்களுடைய எப்படிப்பட்ட வேண்டுதல்களும் நிச்சயமாக சீக்கிரமாகவே அதற்கான ஒரு பலன்கள் கிடைக்குங்கிறது தான் நம்பிக்கை. வெள்ளிக்கிழமையில் இது காலை அல்லது மாலை அப்படி அந்த நேரத்தில் நம்ம விளக்கு ஏற்றி நம்ம வழிபடலாம். இதற்கு எப்படி இந்த பரிகார முறைகள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்கன்னா 9 வார வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம். இப்படி 9 வார வெள்ளிக்கிழமை தொடர்ந்து எங்களால் பண்ண முடியல, எங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறவங்க 21 நாட்கள் நம்ம தொடர்ந்து இந்த தீப வழிபாட்டை செய்யணும். இப்போ பெண்களுக்கான பீரியட்ஸ் இருக்குன்னா அந்த பீரியட்ஸ் முடிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய 21 நாட்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு சிலருக்கு டக்குன்னு திடீர்னு பாதியில் வந்துருச்சுன்னா அந்த நாட்கள் மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் கவுண்டிங் வச்சுக்கோங்க. அப்படி 21 நாட்கள் முடியலை, எங்கேயாச்சும் நாங்கள் ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறவங்க 9 வார வெள்ளிக்கிழமை உங்களுடைய வீட்டில் இந்த தீப வழிபாட்டை செஞ்சாலே போதுங்க. இதுக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. நம்ம நிறைய விளக்குகள் ஏற்றுவோம், காமாட்சி விளக்கு ஏற்றலாம், வேறு எத்தனை விளக்கு வேணாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் எடுத்துட்டு அதில் தாமரை தண்டு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாகவே நமக்கு தாமரை தண்டு திரி அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் நடக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஐஸ்வர்யங்கள் கிடைக்கணும்னா தாமரை தண்டு திரியால் நம்ம தீபம் ஏற்றுறதுங்கிறது குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு சுபிக்ஷம் தரும். அதுவும் இந்த நல்லெண்ணெய், இந்த தாமரை தண்டு திரி, அகல் விளக்கு, இந்த மூணுமே மகாலட்சுமி யோகத்தை நமக்கு கொண்டு வரக்கூடியவை. அதுவும் இந்த விளக்கை நீங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம். அப்படி இல்லாதவங்க மாலையில் வரக்கூடிய ஒரு 5:45 அந்த மாலை நேரம் இருக்க பாருங்கள், சந்தியா காலம், அந்த நேரத்தில் ஒரு 6 மணி போல் இந்த தீபத்தை ஏற்றலாம். இல்லை 2 வேளையுமே நாங்கள் இப்படி ஏற்றலாமான தாராளமாக நீங்கள் ஏற்றலாம். இதை 9 வெள்ளிக்கிழமைகள் நம்ம ஏற்றி வச்சுட்டு நம்முடைய வேண்டுதல்கள் உங்களுக்கு என்ன இருக்கோ எதுவாக இருந்தாலும் அந்த தீபத்துக்கு முன்னாடி அம்பாலா நீங்கள் நினச்சி நீங்கள் சொல்லி வழிபட்டு பாருங்கள், நிச்சயமாக நடக்குங்க. அப்படி 9 வெள்ளிக்கிழமை பண்ண முடியாதவங்க 21 நாட்கள் தொடர்ந்து இந்த தீப வழிபாட்டை செய்யணும்.
நிறைய பேருக்கு இப்படி 21 நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றுறப்ப நீங்கள் இது எல்லாத்தையும் டெய்லி மாற்றணுமான்னு ஒரு கேள்வி வரும். ஆமாங்க, டெய்லி அந்த அகல் விளக்கு திரி இது ரெண்டையுமே நீங்கள் மாற்றிட்டு புதுசாக நல்லெண்ணெய் அகல் ப்ளஸ் அந்த தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றணும். தாமரை தண்டு திரி கொஞ்சம் விலை கூட தான், ஆனாலுமே அந்த தாமரை தண்டு திரியால் நமக்கு தீபம் போட்டிங்கன்னா நமக்கு இதுவரைக்கும் நடக்காத வேண்டுதல் கூட நடக்கும். குடும்பத்தில் பலவிதமான சுபிக்ஷங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால தான் அப்படி 21 நாட்கள் பண்ண முடியாதவங்க 9 வார வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த தீப வழிபாட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணலாம். இந்த விளக்கை நம்ம வீட்டில் இப்படி ஏற்றுறதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் முதல் விஷயம் நமக்கு நல்லபடியான ஒரு செல்வம் சேரும். ஏன்னா தாமரைத்தண்டு திரியில் நம்ம தீபம் ஏற்றுறப்ப மகாலட்சுமி யோகமானது நமக்கு கூடி வரும். நல்லபடியாக நிறைஞ்ச செல்வம், நல்ல ஒரு வருமானங்கள் பெருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு சாபம் இருக்குது, தோஷம் இருக்குது, நம்ம நிறைய பேர் சாமிக்கெல்லாம் நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அதை நம்ம அப்படியே மறந்தே போயிடுவோம். அப்படி நம்ம மறந்து போன அந்த விஷயங்கள் தெய்வங்களுடைய அந்த கோபத்தை சாபத்தை நமக்கு கிடைச்சிரும். அதனால தான் வருடத்துக்கு ஒரு முறை நம்முடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் குடும்பத்தோட பொங்கல் வச்சு வழிபடுறதுங்கிறது, அது மாதிரி முன்னோர்களுக்கான அமாவாசை திதியில் விரதம் இருந்து நம்ம பண்ணுறது, இப்படி சின்ன சின்ன விஷயத்தில் நமக்கு ஏதாவது நம்ம தவற விட்டுட்டு நம்ம குடும்பத்தில் வேறு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட எப்படிப்பட்ட தோஷங்களையும் அந்த சாபங்களையும் இது எல்லாத்தையுமே இந்த விளக்கானது நமக்கு நிச்சயமாக நீக்கி கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த தாமரை தண்டுங்கிறது சிவனுக்கு உரியது. அதனால் இந்த விளக்கை ஏற்றுறதுனால சிவபெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் ஏற்றக்கூடிய இந்த விளக்கோட இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வேண்டிட்டு தாராளமாக இந்த விளக்கை ஏற்றலாம். இந்த விளக்குக்கு முன்னாடி நம்முடைய கோரிக்கைகள் இல்லாட்டி ஏதாவது ஒரு வேண்டுதல்களை நீங்கள் முன் வச்சு இப்படி டெய்லி அல்லது 9 வெள்ளிக்கிழமை இந்த விளக்கை நீங்கள் ஏற்றுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி தொடர்ந்து நம்ம வீடுகளில் இந்த தீபத்தை வழிபாடு நம்ம செய்கிறதுனால வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு தெய்வீக சக்தி இருக்கும். நம்ம அந்த நாள் சுவாமிக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாலில் நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம். உங்களுக்கு என்ன அந்த சுவாமிக்கு நிவேதனம் வைக்க முடியுமோ அப்போ தீபத்துக்கு அந்த தீபம் ஏற்றுற அன்னைக்கு நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி அன்றைய நாள் நீங்கள் மறக்காமல் பசுமாடு உங்கள் வீட்டு பக்கம் இருக்குது அப்படின்னா பசுமாட்டுக்கு வாழைப்பழம் தானமாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ பசுமாடு அப்படியே இல்லை, எங்கள் வீட்டு பக்கம் அது மாதிரி இல்லைங்கிறவங்க ஒரு காக்கைக்கோ குருவிக்கோ ஏதாவது ஒரு உணவுப் பொருள் நம்ம ஒரு கைப்பிடி சாதமாச்சும் இந்த விளக்கு ஏற்றுற அன்னைக்கு ஒரு தானம் கொடுத்துட்டு நம்ம இப்படி தீபம் ஏற்றுறப்ப நமக்கு ரெட்டிப்பான பலன்கள் கிடைக்குங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய குடும்பத்தில் செய்கிறப்ப நமக்கு நல்ல நிறைஞ்ச மகாலட்சுமி யோகம் கிடைக்கும். நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். அதனால் நம்பிக்கையோட இந்த தீப வழிபாட்டை நீங்கள் 9 வார வெள்ளிக்கிழமை அல்லது 21 நாட்கள் தொடர்ந்து உங்கள் வீடுகளில் செய்யுங்க. எப்பயுமே நல்லபடியாக நம்ம நினச்ச காரியமும் நடக்கும். நிறைஞ்ச அந்த மகாலட்சுமியுடைய அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக நம்முடைய குடும்பத்துக்கு கிடைக்கும். நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி இல்லாட்டி உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை பதிவிடுங்க. தெய்வங்களுடைய அருள் உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.